வணக்கம். நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். புனித ஜெயாஸ்ரீ மகாபோதியை வழிபட்ட இந்திய பிரதமர் மோடி ரயில் சமிக்ஞை அமைப்பும் திறந்து வைப்பு. பிரதமர் மோடிக்கு சிறப்பு விருந்து வழங்கிய ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க. மோடிக்கு பரிசீலிக்கப்பட்ட சிறுத்தை படம் குறித்து சஜித் விளக்கம். தபால் ஊழியர்களுக்கான விடுமுறை இன்று முதல் ரத்து. அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் வெளியான விசேட அறிவிப்பு. கடுமையான மின்னல் தாக்கம் தொடர்பில் 15 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. டபுள் கேம் ஆடும் அர்ஜுனா எம்பி கொந்தளித்த வடக்கு மாகாண மீனவ பிரதிநிதி. வீதி விபத்துகளில் சிக்கிய 5 வயது சிறுமி உட்பட 3 பலி. இலங்கைக்கு அரச பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்று முற்பகல் அனுராதபுரத்திற்கு சென்று பல நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றினார். வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச, வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா ஆகியோரால் இந்திய பிரதமருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விமானப்படையின் மரியாதையும் ஏற்றுக்கொண்டார். அதன்பின் அனுராதபுரத்தில் உள்ள புனித ஜெயஸ்ரீ மகாபோதியில் வழிபாட்டில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவும் கலந்து கொண்டுள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டுள்ள இந்திய பிரதமர், அனுராதபுரத்தில் உள்ள புனித ஜெயஸ்ரீ மகாபோதியில் ஜனாதிபதி திசாநாயக்காவுடன் பிரார்த்தனை செய்தேன். பௌத்த மதத்தின் மிகவும் மதிக்கப்படும் இடங்களில் ஒன்று இருப்பது மிகவும் பணிவான தருணம். இது அமைதி, ஞானம் மற்றும் ஆன்மீக தொடர்ச்சியின் உயிருள்ள சின்னமாகும். புத்தரின் போதனைகள் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இந்திய பிரதமர் அட்டமஸ்தானாதிபதி ஷியாமோபாலி மகா நிகாயாவின் மல்வத்து பிரிவின் பிரதம பீடாதிபதி அதிவணக்கத்துக்குரிய பல்லேகம கேமரட்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். இதேவேளை அனுராதபுரம் ரயில் நிலையத்தில் ரயில் சமிக்ஞை அமைப்பையும் இந்திய பிரதமர் திறந்து வைத்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பினை ஏற்று இலங்கைக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி சற்று முன் அனுராதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி புறப்பட்டார். இந்நிலையில் தனது வருகை குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், எனது வருகையின் போது அளித்த அன்பிற்காக ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை மக்களுக்கு எனது ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொழும்பாக இருந்தாலும் சரி, அனுராதபுரமாக இருந்தாலும் சரி, இந்த பயணம் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான கலாச்சார, ஆன்மீக மற்றும் நாகரிக உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இது நமது இருதரப்பு உறவுகளுக்கு நிச்சயமாக உத்வேகத்தை அளிக்கும் என்று இந்திய பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பெயரில் இலங்கைக்கு அரச பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொழும்பில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நேற்றிரவு ஜனாதிபதியினால் சிறப்பு இரவு விருந்து வழங்கப்பட்டது. ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த இந்திய பிரதமரை ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க வரவேற்றார். நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்க மேலும் கூறியதாவது, நாங்கள் விருந்தோம்பலை விரும்பும் மக்கள், மேலும் அனைத்து விருந்தினர்களையும் நாங்கள் அன்புணர்வுடன் அரவணைக்கின்றோம். பாக்கு நீரினை கடந்து செல்லும் எமது நண்பர்களை மிகவும் அன்பான இதயத்துடன் அரவணைப்போம். சிறிய ஆனால் அன்பான இதயம் கொண்ட மக்களால் நிறைந்த இந்த அற்புதமான தீவுக்கு உங்கள் நாட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் வருவதை பார்ப்பது எமது எதிர்பார்ப்பாகும். நாம் எப்போதும் நம் நண்பர்களிடம் கூறுகின்ற ஒரு மீண்டும் வாருங்கள் என்பதுதான். எமது இதயங்கள் உங்களை வரவேற்க தயாராக உள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியின் சிறந்த ஆரோக்கியத்திற்கும் இந்திய மக்களின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கும் செழிப்பிற்கும் நமது இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து வளர்ந்து வருகின்ற ஒத்துழைப்பு மற்றும் நட்பு என்ற உன்னத விருப்பங்களுக்காக நாம் ஒரே நோக்கத்துடனும் அன்பான இதயங்களுடனும் ஆசீர்வதிப்போம் என்றும் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இதன்போது நரேந்திர மோடிக்கு சஜித் பிரேமதாசா சிறுத்தை புகைப்படம் ஒன்றை பரிசாக கொடுத்தார். இந்த புகைப்படம் தொடர்பில் விளக்கமளித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, வில்பத்து தேசிய பூங்காவில் ஒரு கண் பார்வை இழந்த I1 என்று அழைக்கப்படுகின்ற பெண் புலியின் இந்த சிறப்பு புகைப்படத்தை நேற்று இந்திய பிரதமர் மோடிக்கு
கொழும்பில் வழங்கியது பெருங்கௌரவமாகும். ஒரு கண் பார்வை இழந்திருந்தாலும் காட்டின் சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டு வாழும் இந்த சிறப்பான விலங்கு இலங்கையின் இயற்கை பாரம்பரியம் மற்றும் அழகின் உண்மையான சின்னமாகும். அதன் கவர்ச்சிகரமான நீலக்கண் சவால்களை எதிர்கொண்டு அதன் வாழ்க்கை பற்றிய நீண்ட கதையை சொல்கின்றது. ஒருவேளை குளுகோமா, கெட்ரெக் அல்லது ஏதாவது விபத்து காரணமாக ஏற்பட்ட நிலை, ஆனால் அது காற்றில் பாதுகாப்பாக உறுதியாக இருப்பது விலங்குலகின் சவால்களை வெற்றி கொள்வதற்கான சின்னமாகும். எவ்வாறாயினும் துரதிருஷ்டவசமாக இந்த சிறப்பு விலங்கு கடந்த சில ஆண்டுகளாக காணப்படவில்லை. மேலும் அது உயிருடன் இருக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடையும் வரை அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் விடுமுறைகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உத்தியோர்வு வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாலேயே விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. உத்தியோர்வு வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 16ஆம் தேதி தபால் நிலையத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அத்துடன் ஏப்ரல் 20ஆம் தேதி விசேட வாக்காளர் அட்டை விநியோக நாளாக கருதப்படும். மேலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குப்பதிவு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 22, 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளது. குறித்த நாட்கள் வாக்களிக்க முடியாத அரசு பணியாளர்களுக்காக ஏப்ரல் 28 மற்றும் 29 ஆகிய தேதி மேலதிக நாட்களாக ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச நிறுவனங்களில் திடக்கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவதற்காக அனைத்து அரச நிறுவனங்களும் நிலையான கழிவு முகாமை முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள பிரதானிகளுக்கு அமைச்சின் செயலாளரால் சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சுற்றறிக்கை அனைத்து அரசு நிறுவனங்களையும் திரியாறு எண்ணக்கருவை கடைபிடிக்குமாறு அறிவித்துள்ளது. பல அரசு நிறுவனங்கள் நகர்ப்புறங்களில் அமைந்துள்ளதுடன் அந்த நிறுவனங்களுக்கு தினமும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வருகை தருவதால் ஏற்படும் கழிவுகளை கட்டுப்படுத்த இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. அதன்படி உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் காகித பயன்பாட்டை முடிந்தவரை குறைக்க வேண்டும். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவதனூடாக பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது. கழிவுகளை முறையாக சேகரித்து அகற்றுவது மற்றும் கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை கண்காணித்தல் பற்றியும் அந்த சுற்றறிக்கையின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடுமையான மின்னல் தாக்கம் தொடர்பில் 15 மாவட்டங்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சப்ரகமுவ, மத்திய, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவ மாகாணங்கள், முல்லைத்தீவு, வவுனியா, குருநாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இந்த வானிலை எச்சரிக்கை இன்று இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும். எனவே மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் ஆக்கிரமிப்பை முறியடிக்க அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும் என்று வடமாகாண மீனவ பிரதிநிதி நா. வர்ணகுலசிங்கம் தெரிவித்தார். இன்று நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அர்ஜுனா சொல்றதை நான் கேட்டேன், கலைச்சலை நான் பார்த்தேன். தனக்கு போட் பண்ணாட்டியும் நீங்கள் கயந்திரகுமார் பொன்னமலத்துக்கு போட் பண்ணுங்க. இன்றைக்கு பார்லிமெண்டில் ஒரு டீசெண்டான முறையில் மக்களுக்காக கலைக்கிற ஒரு மனுஷன் என்று சொன்னால் அது கயந்திரகுமார் பொன்னம்பலம் தான் சொல்லி அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு அர்ஜுனா வந்து கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோட ஒன்று சேர்ந்து உள்ளூராட்சி சபை கேட்டாலும் சரி, அல்லது வார வடக்கு மாநில சபையை கேட்டாலும் சரி, அது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும். அந்த டபுள் கேம் விளையாடாமல் அங்கே ஒன்று கலைச்சு இங்கே ஒன்று கலைக்காமல் நல்ல மனசுத்தியோட உண்மையோட வடிவா ஒன்று சேர்ந்து கலைச்சு எங்களோட மக்களுக்காக நில்லுங்க. அப்போ இன்றைக்கு கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோட நாங்கள் ஒன்றிணைஞ்சு சில தேர்தல் கேட்க வந்தாலும் பெறும், இல்லாட்டி கயந்திரகுமார் பொன்னம்பல மக்களுக்கு போட் பண்ணுங்கன்னு சொல்ற உண்மையான அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஏன் கயந்திரகுமாராக்கள் செய்கிற போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியல? கையிட்டு போய் யாரேல அதில் கலந்து கொண்டிருந்தா நான் இன்றைக்கு உண்மையான எங்கேயோ தூக்கி போட்டியிருப்பேன். ஆனால் நீ அந்த நேரத்தில் விகார கட்டியாச்சு, நீ ஒன்றும் செய்யலாது, அது இடிக்கலாது, அதைக்குரிய காணியை வழங்கணும் உண்டு. அதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தான். விரும்பின அர்ஜுனா அந்த வீட்டில் ஒன்றை விகாரியை கட்டுக்கோ, இதை இடிச்சு போட்டு அர்ஜுனா அந்த வீட்டில் ஒன்றை விகாரியை கட்டுக்கோ, சுத்தவரை அர்ஜுனா அந்த விகாரியை சுத்தவரை சீக்கிரம் குடியேற்ற நேரம் அர்ஜுனா பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களோட நிலம் அபகரிக்கப்படுது.
நீங்கள் அங்கே அரசாங்கத்தோடைய அங்கே போய் ஒன்றை காய்க்கிறது, இங்கே வந்து எங்களுக்கு ஒன்றை காய்க்கிறது, மக்களை உசுப்பேற்றுறது, அங்கே போய் ஒன்றை காய்க்கிறது. எல்லாரும் நாங்களும் குண்டு சட்டியில் குதிரை ஓடுற மாதிரி நானும் வந்து 11 முறைக்கு நான் பாராளுமன்றம் போனாங்க. பாராளுமன்றத்தில் எங்களோட பிரச்சனைகள் கடத்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக பாராளுமன்றம் போய் மேலே இருந்து பார்த்துறாங்க. அங்கே நாங்கள் பார்த்துட்டு சாப்பாடு நேரம் போய்க்க நாங்கள் வேறையா சாப்பிட்றது, அங்கே போனால் அவங்க ஒன்றா சாப்பிட்டு கட்டி பிடிச்சி கை தட்டி சிரிச்சு கும்மாளம் செய்து கொண்டு வாரியம். நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக நீர்கொழும்பு போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நீர்கொழும்பு போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 31ஆம் தேதி பல்வலி மற்றும் தோல் நோய்க்கு சிகிச்சை பெற தனது தாயுடன் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு வருகை தந்திருந்த குறித்த இளம்பெண் தன்னை பரிசோதித்த வைத்தியர் தம்மை பாலியல் வன்கொடுமை செய்ததாக நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் மூலம் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தார். அதன்படி குறித்த இளம்பெண்ணை கடந்த 2ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் அங்கு வழங்கப்பட்ட வைத்திய அறிக்கையில் குறித்த இளம்பெண் திருப்தி அடையவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவரை விசேட மருத்துவ குழுவால் பரிசோதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கமும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய வைத்தியர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசு வைத்தியசாலையில் நடந்த இந்த கடுமையான சம்பவம் குறித்து பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட்டு சட்டம் உடனடியாக அமுல்படுத்தி குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 1,60,00,000 ரூபாய் பெறுமதியான பண மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நெல்லியடியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக வட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஒருவரிடம் 1,60,00,000 ரூபாய் பணத்தினை கொடுத்துள்ளார். இந்த நிலையில் அந்த பணத்தினை வாங்கிய நபர் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் அந்த பணத்தினை திருப்பியும் கொடுக்காமல் மோசடி செய்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட நபர் காங்கேசன்துறை மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு செய்தார். அந்த வகையில் மேற்படி குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி எம் உதயானந்தன் தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரை கைது செய்து மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இந்த நிலையில் சந்தேக நபரை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். நாட்டின் பல பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் 5 வயது சிறுமி மற்றும் பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாபாகே, மெலிசிரிபுரம் மற்றும் பல்லேஹலே போலீஸ் பிரிவுகளில் நேற்று இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளன. மகாபாகே போலீஸ் பிரிவின் வெளிசர பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 3 சிறுவர்கள் மீது கார் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த 3 சிறுவர்களில் ஒருவர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். ஏனைய 2 சிறுவர்களும் பலத்த காயமடைந்து ராகம வைத்தியசாலையில் உள்நோயாளர் பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர் வெளிசர ராகம பகுதியைச் சேர்ந்த 5 வயது சிறுமியாவார். விபத்துக்கு பிறகு காரின் ஓட்டுநர் காரை அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் சாரதியை கைது செய்வதற்காக மகாபாகே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கண்டி பதிகத்தலாவ வீதியில் பலகுள்ளு செஞ்சிலுவை சங்கத்திற்கு அருகில் வீதியை கடக்க முற்பட்ட பெண் பாதசாரி மீது கார் ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் 76 வயதுடைய பெண் பலத்த காயமடைந்து பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை தம்புள்ளை குருநாகல் வீதியில் கொஸ்கேலே பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 76 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நித்தியவட்டை ஆரம்ப சுகாதார வைத்தியசாலைக்கு மருந்தாளர் ஒருவரை நியமிக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்டைக்காடு கிராம அபிவிருத்தி சங்கத்தினரால் ஆளுநருக்கு கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. நித்தியவட்டை ஆரம்ப பிரிவு வைத்தியசாலையில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் உரிய மருந்தாளரின்றி கடமையில் இருக்கும் வைத்தியர் சிரமங்களை எதிர்கொள்கின்றார். நோயாளர்களின் நிலையை கருத்தில் கொண்டு தகுதியான ஒரு மருந்தாளரை நித்தியவட்டை ஆரம்ப பிரிவு வைத்தியசாலைக்கு உடன் நியமிக்குமாறு கிராம மக்கள் சார்பாக வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
பொருளாதார ரீதியாக நாட்டை கட்டியெழுப்பும் செயல்பாட்டிலே தோல்வியடைந்த இந்த அரசாங்கமானது தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே வழங்கி வெற்றி பெற்று இன்று அலங்கோலமான அரசாங்கமாக மாறியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர சபையில் வடகொழும்பு ப்ளூமெண்டல் வட்டாரத்தில் போட்டியிடும் ஜனநாயக மக்கள் முன்னணியின் வேட்பாளரும் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமான உடையார சிவரஞ்சனின் வெற்றியை உறுதிப்படுத்தும் முகமாக ப்ளூமெண்டல் வீரமகா காளியம்மன கோயிலில் விசேட பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் அமெரிக்க அரசாங்கத்தின் அபராத வரி விதிப்பு தொடர்பாக அவர்கள் என்ன செய்வது என்ற நிலையிலே திகைத்து போயிருக்கிறார்கள். இலங்கையின் ஆடை ஏற்றுமதி துறையிலே அதிகமாக பங்கை வகிக்கக்கூடிய அமெரிக்காவின் சந்தை இல்லாமல் போய்விட்டது. என்ன செய்வது என்று கேட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். அரசு தயாராக இருக்கவில்லை. அதே போல நாட்டை வாழக்கூடிய தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களை ஒன்றிணைத்து உருவாக்கக்கூடிய புதிய அரசியலமைப்பு செயல்பாட்டிலே ஒன்றும் செய்ய சும்மா இருக்கிறார்கள், புத்தி வைத்து விட்டார்கள். புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டால் நிறைவேற அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை அகற்ற வேண்டி வரும் என்ற காரணத்தினாலே ஜனாதிபதி பதவியில் அமர்ந்திருக்கக்கூடிய அனுர்குமாருக்கு விட ஆசை இல்லாத காரணத்தினாலே அதை ஒத்தி வைத்து விட்டார்கள். அதே போல இன்னமும் எதிர்கட்சி எண்ணத்தில் இருந்து கொண்டு ஆளுங்கட்சி என்பதை மறந்துவிட்டு அவர்கள் இன்னமும் கள்ளன் போலீஸ் விளையாட்டு கொண்டிருக்கின்றார்கள். கள்ளனை பிடியுங்கள், திருடரை பிடியுங்கள், சிறையில் அடையுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, தெளிவான இருக்கிறோம். என் கரம் சுத்தமான கரங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் அது மட்டும் ஆட்சி அல்ல, அது மட்டும் அரசாங்கம் அல்ல. நாட்டில் பொருளாதார கட்டியெழுப்ப வேண்டும். விலைவாசி உயர்ந்துவிட்டது, வாழ்க்கை செலவு உயர்ந்துவிட்டது. பெட்ரோல் விலை குறைப்பேன் சொன்னார், குறைக்கவில்லை. பொருட்கள் விலை குறைப்பேன் சொன்னால் குறைக்கவில்லை. மின்சார விலை குறைப்பேன் சொன்னால் குறைக்கவில்லை. ஒன்றுமே இல்லை, கூடிக்கொண்டு தான் போகிறது. அடுத்த மாதம் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை மின்சார விலை கூட போகிறது, நன்றாக தெரிகிறது. ஆகவே அரசாங்கம் அலங்கோலமாகிவிட்டது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.